அத்தியாயம் 3. சிங்கார சென்னை தமிழகத்தின் தலைநகரம், தற்கால இளைஞர்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நகரம் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். வேலை வாய்ப்புக்காக இன்று அதிக அளவில் இளைஞர் சமுதாயத்தை தன் பக்கம் இழுக்கும் ஒரு மாபெரும் காந்த நகரமாக விளங்கும் சென்னையின் முக்கியமான பகுதியாக விளங்கும் டி நகர் மத்தியில் இருந்தது அந்த புதுவிதமான நவீன பங்களா. ஆங்கிலேயர் காலத்தில் அங்கு வீடு வாங்கியவர்கள் எல்லோரும் பராமரிக்க முடியாமலும் வருமானம் வரும் என்ற நோக்கிலும் அனைத்து பழைய பங்களாக்களையும் அபார்ட்மெண்டாக மாற்றிக்கொண்டிருக்க, இந்த ஒரு இடத்தில் மட்டும் பழைய மாடல் பங்களாவை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு கம்பீரமாக எழுந்து நின்றது அந்த புதிய பங்களா. அது ANK குரூப்ஸ் கம்பெனி ஓனரின் சொந்த பங்களா. அந்த விசாலமான பங்களாவின் மாடியில் உள்ள ஒரு அறையில் ஏசிக்கு இதமாக ரஜாயை இழுத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தவனின் தலைமாட்டில் இருந்த செல்பேசி சினுங்கியது. கண்ணை திறக்காமலே பேசியை எடுத்து காதுக்கு கொடுத்தவன், கௌஷிக் ஸ்பீக்கிங் என்றான். ஏண்டா மாப்பிள, உனக்கு தான் போனை போடுறேன், நீ தான் பேசுவேன்னு எனக்கு தெரியாதா என்ன? முதல்ல கம்பெனி முதலாளி என்கிற ஹோதாவில இருந்து இறங்கி வாடா. என்னடா இன்னைக்கு வாக்கிங் வரல? எதிர்பக்கம் அவனது ஆருயிர் நண்பன் என்று மற்றவர்களிடம் பறைசாற்றி கொண்டிருக்கும் இவனை பொறுத்தவரை இம்சையரசன் அரசு காட்டு கத்தலாய் கத்தினான். அவனிடம் பதில் சொல்லாமல் செல்பேசியை காதிலிருந்து எடுத்து அதில் டைம் பார்த்தவன் அதில் 6:30 என்று இருக்கவும், ஓ நேரமாகிடுச்சு, அதான் பையன் எந்த கத்துறான் என்று நினைத்து கொண்டு, டேய் நேத்து பார்ட்டி முடிய 1 மணி ஆயிடுச்சுடா, அதான் டயர்ட், நான் வீட்டு தோட்டத்திலேயே ஒரு வாக் போய்க்கிறேன், நீ வழக்கம் போல காலை டிஃபனுக்கு வந்துரு என்று கூறிவிட்டு போனை வைத்தான். அவன் செல்பேசியை வைக்கவும் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. ரஜாயை உதறிவிட்டு போய் கதவை திறந்தவன் எதிரில் அம்மா நின்றிருந்தாள், கையில் காஃபியுடன். அம்மா, நீங்க ஏன் இதையெல்லாம் செய்றீங்க? ஏன் இன்னைக்கு ராணி வரலையா? எல்லாரும் வந்திருக்காங்க, ஆனா எனக்கு தான் இன்னைக்கு நீ வழக்கமான நேரத்துக்கு கீழே வந்து காஃபி கேட்கலையா, அதான் உனக்கு உடம்பு சரியில்லையோன்னு பார்க்க வந்தேன் என்று கூறிய அம்மா லட்சுமிகரமாக குளித்து நுனி முடியில் முடிச்சிட்டு பூ வைத்து நெற்றியில் குங்குமத்தோடு பளிச்சென்று இருந்தாள். ஏமா, எவ்வளவு பெரிய டாக்டர் வீட்டுல இருக்கார், ஆனா நீங்க என்னடானா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தேடி வந்துட்டீங்க. ஆமா, டாக்டர் எங்கம்மா? டே படவா, அப்பாவை டாக்டர் டாக்டர்னு கூப்பிடுற ஒரே பையன் நீயா தான் இருப்ப. அவர் வழக்கம் போல வாக்கிங் போயிட்டு வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். இன்னும் 1 மணி நேரத்துல கரெக்டா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுவார். நீயும் சீக்கிரம் கிளம்பி டைனிங் ஹாலுக்கு வா என்று மகனை செல்லமாக மிரட்டிவிட்டு வெளியே சென்றாள். ANK ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மிக முக்கியமான மருத்துவமனை. அதன் கிளைகள் சென்னையிலேயே 2 இருந்தது. அதில் MD + நியூரோ சர்ஜன் டாக்டர் ரமணன், பாமாவின் கணவர் மற்றும் கௌஷிக்கின் அப்பா. மருத்துவமனையே அவருக்கு சொந்தம். ஆனால் அதில் நிர்வாக பொறுப்பை அவர் இதுவரை திரும்பி கூட பார்த்தது இல்லை. ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. நாளடைவில் அவரது மாமனார் நாராயணின் முயற்சியால் மிகப்பெரிய மருத்துவமனை ஆயிற்று. தனது மகன் கௌஷிக்கை டாக்டருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது. ஆனால் ஹாஸ்பிட்டல் தவிர தனது அத்தனை தொழில்களுக்கும் கௌஷிக் மட்டுமே வாரிசு. அதனால் அவன் என்ஜினியரிங் முடித்துவிட்டு MBA படிக்க வேண்டும் என்று நாராயணன் சொல்லவும், அதுவும் கௌஷிக்கின் விருப்பமாக இருக்கவும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் தன் மகனின் மேல் உயிரையே வைத்திருந்தார். கௌஷிக் தனது ரூமில் ரெடியாகி கீழே வரவும், அரசு தனது பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. டே வாடா, சாப்பிட போகலாம் என்று நண்பனை அழைத்து கொண்டு டைனிங் ஹால் சென்றான். அங்கு ஏற்கனவே அமர்ந்திருந்த ரமணனை பார்த்த அரசு, அங்கிள் குட் மார்னிங் என்றான். ஹாய் டாட், குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வாக்கிங் லீவ் விட்டுட்டார் போல இருக்கு என்று அரசுவை பார்த்து கேட்டார். ஆமா அங்கிள், உன் ஃப்ரெண்டு நைட் பார்ட்டி அட்டன் பண்ணினா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு, அப்பதான் காலையில சீக்கிரம் எழுந்து வாக்கிங் போக முடியும். அப்புறம் பார்ட்டியில வேற எதுவும் எடுக்கிறதா இருந்தா அதையும் அளவா வச்சுக்க சொல்லு என்றவாறு கை கழுவ எழுந்து சென்றார். டே, பார்ட்டி அட்டன் பண்ணினது நீ, லேட்டா எழுந்தது நீ, வாக்கிங் வராதது நீ, ஆனா அட்வைஸ் என்னவோ எனக்கு கிடைக்குது. என்னடா ஒருத்தனை சாப்பிட வர சொல்லிட்டு இப்படியாடா அப்பாவும் மகனும் புகுந்து விளையாடுவீங்க? சத்தமாக சிரித்தவன், டே கோவிச்சுக்காதுடா, அப்பாவை நீ என்ன நேத்து இன்னைக்கா பாக்குற? என் கூட என்னைக்கு ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சியோ அந்த நாள்ல இருந்து பாக்குற. அவருக்கு என் மேல கோவம், அதான் இப்படி சொல்லிட்டு போறார். விடுடா, அதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன்ல. ஆண்டி, நீங்க அந்த நெய் ரோஸ்டை இந்த பக்கம் தள்ளுங்க, அவனுக்கு 2 தோசை குறைச்சு போடுங்க, அப்பதான் அப்பா சொன்ன மாதிரி சரி வருவான் என்று கூறிக்கொண்டே பாமா கொடுத்த தோசையை உள்ளே தள்ள ஆரம்பித்தான். ஏண்டா, அப்பா குணம் தெரியாத என்ன? பார்ட்டி எல்லாம் போனா சீக்கிரம் வர வேண்டியது தானப்பா.
அம்மா சீக்கிரம் வரணும்னு தான் போனேன். ஆனா என்ன செய்யறது? என்னை கண்டதும் கண்ணனை சுற்றும் கோபிகள் கூட்டம் வழக்கம் போல என்ன சுற்றிற்று. அதான் நானும் கொஞ்சம் அதில் ஐக்கியமாகி நேரம் போனது தெரியாம இருந்து விட்டேன். டேய், என்ன பழக்கம்டா இது? பார்ட்டி, பொண்ணுங்க கூட டான்ஸ், இதெல்லாம் தேவையா? வயசு 25 ஆச்சு. எங்க காலத்துல எல்லாம் இந்த வயசுல கல்யாணமாகி ஒரு பிள்ளைக்கு தகப்பனா ஆகியிருப்போம். இப்போ என்னடான்னா பொண்ணுகிட்ட மாப்பிள்ளை கிட்டன்னு தனித்தனியா பெர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பாக்குறதுக்குள்ள அவங்களுக்கும் வயசாயிடுது, எங்களுக்கும் போது போதுன்னு ஆயிடுது. அம்மா, நீங்களும் காலையில ஆரம்பிக்காதீங்க. நான் இப்படித்தானே ஆயிடுச்சு. ஆனா பொண்ணு மட்டும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பாப்பேன். நான் எல்லார் கூடவும் சுத்துறது இல்லம்மா. சும்மா இதை பொழுதுபோக்கா வச்சிருக்கிற பொண்ணுங்க கூட நானும் என்னோட ரிலாக்ஸுக்காக பழகுறேன். ஆனா யார்கிட்டையும் லிமிட் தாண்டி நடக்க மாட்டேன். இல்லைன்னா உங்ககிட்ட இப்படி உண்மைய சொல்ல வேணாமா? ப்ளீஸ் என்ன நம்புங்க. அம்மாவை தாஜா செய்தான். அதற்குள் பாமா என்ற கணவரின் குரல் கேட்டு அவரது ரூமுக்குள் நுழைந்தாள். என் பிரீஃப் கேஸ் எங்க? அவருக்கு எல்லாம் பங்க்சுவலாக இருக்க வேண்டும். இதோ என்று கையில் எடுத்து கொடுத்த பாமாவை பார்த்து, என்ன உன் புள்ள உனக்கு சோப்பு போட்டு எஸ்கேப் ஆயிட்டானா என்றார். உங்களுக்கு அவனை எதுவும் சொல்லவில்லை என்றால் பொழுது போகாதே. கொஞ்சம் சின்ன வயசு, அப்படி இப்படித்தான் இருக்கும். ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும். நீங்க அவனை எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லாதீங்க என்றாள். ஆரம்பத்துல உங்க அப்பா செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்தார். இப்போ நீ. ஆனா பின்னால ஏதாவது விவகாரம் அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க என்றவர் ஹாஸ்பிட்டல் கிளம்பினார். ஏஎன்கே ஹாஸ்பிட்டல். அவரது கார் உள்ளே நுழைந்ததுமே, பெரிய டாக்டர் வந்தாச்சுப்பா, போங்க வேலையை பாருங்க என்று ரிசப்ஷனில் நின்றவர்கள் மற்ற வேலையாட்கள் அனைவரும் வேலை செய்யும் சாக்கில் நகர்ந்தனர். ரிசப்ஷனிஸ்ட் கீதா அவர் உள்ளே வந்ததும் குட் மார்னிங் டாக்டர் என்றாள். அவளுக்கு தலையாட்டிய ரமணன், டியூட்டி நர்ஸை வர சொல் என்றவாறு தனது ரூமுக்கு சென்றார். இன்டர்காம் எடுத்து அவருடைய டியூட்டி நர்ஸை அவர் ரூமுக்கு அனுப்பிவிட்டு அருகில் நின்றிருந்த இன்னொரு ஸ்டாஃபிடம், சாருக்கு ஒரு 55 வயசு இருக்குமாடி என்றாள். எதுக்கு இப்ப இந்த ஆராய்ச்சி? இல்ல, இந்த வயசுலயே இவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கிறவர் இளமையில் எப்படி இருந்திருப்பார்னு நினைச்சு பார்த்தேன். ஏண்டி, உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவரை போய் சைட்டடிக்கிற? ஒரு சில ஆண்கள் தான் வயசான பிறகும் ஒருவித கம்பீரமாகவும் அழகாவும் தெரிவாங்க. அதுல சாரோட பர்சனாலிட்டி அடிச்சுக்க முடியாது. இன்னொரு விஷயம், அவர் யார்கிட்டையும் வழிஞ்சு பேசினதோ அல்லது தேவையில்லாம பேசியதோ நான் பார்த்தது இல்ல. அந்த கம்பீரமே அவருக்கு அழகு. உண்மையிலேயே அவர் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். சார் என்று வந்த நர்ஸிடம், இன்னைக்கு ஓபி எத்தனமா? அதை முடிச்சுட்டு ரவுண்ட்ஸ் போகணும். இன்பேஷன்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துக்கிறாங்களா? யார் அங்க டியூட்டி? அவங்கள வர சொல்லு. பிஸியாக ஆரம்பித்தார். வீட்டிலிருந்து கிளம்பிய கௌஷிக்கும் அரசுவும் தங்களது மெயின் அலுவலகம் வந்தனர். அவர்களது மெயின் அலுவலகம் உஸ்மான் ரோட்டில் பல அடுக்கு மாடிகளை கொண்டது. வீட்டில் பார்த்த இருவரும் வேறு, இங்கு கௌஷிக் காட்டும் முகமே வேறு. அவன் கார் வந்து வாசலில் நின்றதும் உதவியாளர்களில் ஒருவர் காரை திறந்துவிட அவர்களுடன் பேசியபடி செல்பவன் தனது ரூமுக்குள் செல்வதற்கு முன் அன்றைய நிகழ்ச்சிகளை முடிவு செய்து விடுவான். அரசுவும் அவ்வாறே. கௌஷிக்கு எத்தனை உதவியாளர்கள் இருந்தாலும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் அரசுவும் கௌஷிக்கும் மட்டுமே தீர்மானிப்பர். அரசுவுக்கு தனி கேபின் எல்லாம் உண்டுதான். ஆனால் எப்போதும் நிழல் போலவே கௌஷிக்குடன் அமர்ந்து கொண்டு மற்றவர்கள் அவனுடன் என்ன பேசினாலும் அதை குறிப்பி எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்றவுடன் அதை பற்றி இருவரும் விவாதித்து பின்னரே அரசு மூலமாகவே எல்லா செய்திகளும் மற்றவர்களுக்கு போய் சேரும். தாத்தா 10 கோடியில் செய்த வியாபாரத்தை இன்று 100 கோடியாக உயர்த்தி இருக்கும் சூரன். அவனது விளையாட்டுத்தனம் எல்லாம் அம்மாவிடமும் நண்பனிடமும் தான். ஹாஸ்பிட்டல் தவிர குண்டூசி முதல் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பது வரை உள்ள கனரக தொழிற்சாலை, ஷாப்பிங் மால், பல்குகள், தியேட்டர் என்று பல்வேறு தொழில்கள் அத்தனைக்கும் திறமையான நிர்வாகிகள், மேனேஜர்ஸ், என்ஜினியர்ஸ் என்று அவனிடம் வேலை பார்க்கும் ஆட்களே ஆயிரக்கணக்கில் இருப்பர். அத்தனையும் அம்மா வழி சொத்து. இன்னைக்கு தானே கம்பெனி செக்ரட்டரி போஸ்டுக்கு இன்டர்வியூ? ஆமாம் சார். PA தனபால் பதிலளித்தார். எத்தனை கேண்டிடேட்ஸ்? அது சுமார் 100 பேர் இருப்பாங்க சார். லேடியா இருந்தா பெஸ்ட். நீ, தனபால், அப்புறம் சேகர் சார் எல்லாரும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணி த பெஸ்ட் ஆஃப் 5 மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஃபைனல் இன்டர்வியூல நான் கலந்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் ரூமுக்கு சென்றான். அன்று அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்தவர்களில் சுபித்ரையும் ஒருத்தி. படிப்பு MCom. அதுபோக கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஒரு 7-8 சர்டிபிகேட், நுனிநாக்கு ஆங்கிலம். மொத்தத்தில் படிப்பை விட திறமை அதிகம், அதை விட தைரியம் அதிகம். வந்ததுமே இன்டர்வியூக்கு வந்த மற்றவர்களை பார்த்தாள்.
100க்கு மேல் இருப்பார்கள் போல் தெரிகிறது என்று மனது கணக்கெடுத்து கொண்டது. சரி, பார்க்கலாம். தனது நம்பிக்கையை எப்போதுமே கைவிட்டது இல்லை அவள். பியூன் வந்த ஒவ்வொரு ஆளாக உள்ளே அனுப்பினான். எல்லாரும் ஒரு சில நிமிடங்களிலே வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். இவள் முறை வந்தது. உள்ளே சென்று எதிரே இருந்த 4வருக்கும் வணக்கம் சொன்னாள். டேக் யுவர் சீட் ப்ளீஸ். தேங்க்யூ சார். அவள் உட்கார்ந்த விதம், பதிலளித்த விதம், அத்தனையும் தன் ரூமில் இருந்து சிசிடிவி கேமரா மூலம் பார்த்து கொண்டிருந்த கௌஷிக் கொஞ்சம் உற்று கவனிக்க ஆரம்பித்தான். அவள் பதில்கள் எல்லாம் அங்கு உள்ளவர்களுக்கு திருப்தி அளிக்கவே அவள் அடுத்த லிஸ்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அடுத்த லிஸ்டில் மொத்தம் 10 பேர். அதற்கும் அரை மணி நேரம் இன்டர்வியூ நடந்தது. இப்போது கேள்விகள் கடுமையாய் இருந்தது. இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 5 பேர். அவர்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ 3 மணிக்கு என்று சொல்லப்பட்டது.